சுயநலமா யோசிக்காம மத்தவங்களுக்காக யோசிச்சு இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் பண்ண டாப் 3 செல்ஃப்லெஸ் ஆக்ட்ஸ். நம்பர் 1, கம்பீருக்கு கோலியை பிடிக்காதுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா இந்த ஒரு விஷயமானது உங்க எண்ணத்தையே மாத்தும். 2009ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காக்கு எதிராக நடந்த போட்டியில இந்தியா 316 ரன் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப 23 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருந்தப்போ கம்பீரும் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரெண்டு பேரும் 220 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சாங்க. கோலி 107 ரன் அடிச்சு அவுட் ஆகி இருந்தாரு. இதுதான் அவருடைய முதல் ODI செஞ்சுரி. கம்பீர் 180 ரன் அடிச்சு நாட் அவுட்டா இருந்து இந்தியாவை அந்த மேட்ச்ல ஜெயிக்க வச்சிருந்திருப்பாரு. அந்த மேட்ச்ல கம்பீருக்கு தான் ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கொடுத்தாங்க. ரவி சாஸ்திரி கிட்ட போயுனே எனக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வேணாம், ஒரு யங்ஸ்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், அந்த பையனுக்கு கொடுப்போம், அதுதான் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோலிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை விட்டு கொடுத்திருப்பாரு கௌதம் கம்பீர். இதுல இருந்தே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒருத்தன் கோவப்படுறான்னு சொன்னா மனசுக்குள்ள நிறையவே நல்லது இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 2, 2014ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காக்கு எதிராக ரோஹித் சர்மா 264 ரன்கள் அப்படிங்கிற இமாலய சாதனையை புரிஞ்சாரு. இந்த சாதனைக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தவர் ராபின் உத்தப்பா. ரோஹித் சர்மா கூட இறங்கும்போது கடைசி 10 ஓவர் தான் இருந்துச்சு. ரோஹித் சர்மா 180 ரன்னோட இருந்தாரு. அவர் டபுள் செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. அடிக்கக்கூடிய எல்லா வாய்ப்பு இருந்துமே ராபின் உத்தப்பா ரோஹித் சர்மாக்காக அந்த ஒரு மேட்ச்ல சிங்கிள் தட்டி விளையாடி இருப்பாரு. ரோஹித் சர்மாக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணிருப்பாரு. இப்படியாக அந்த மேட்ச்ல அவர் 16 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருந்திருப்பாரு. அந்த மேட்ச்ல ரெண்டு பேரும் கடைசி 10 ஓவர்ல 140 ரன்களை கோச்சிருப்பாங்க. இது எப்படி செல்ஃப்லெஸ் ஆக்ட்னு சொல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அர்த்திக் பாண்டியா வச்சு பாருங்க. இப்ப தெரியுதா செல்ஃப்லெஸ் ஆக்ட்னு. நம்பர் 3, 2021ல ஆஸ்திரேலியாக்கு எதிராக பார்டர் கவாஸ்கர் டிராஃபில இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க. கடைசி 43 ஓவருக்கு 135 ரன் தேவை. இந்த ஒரு சூழ்நிலையில மேட்ச் ஜெயிக்க முடியாது, டிரா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியா வந்திருந்தாங்க. கடைசி 5 விக்கெட் கையில இருந்துச்சு. அனுமா விகாரியும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் களத்துல இருந்தாங்க. அனுமா விகாரிக்கு ஹாம்ஸ்ட்ரிங் வேற இருந்துச்சு, அவரால் ஆடவே முடியல. ஆனா லோவர் ஆர்டர் வீக்கா இருக்கு. ரெண்டு பேர்ல யார் வெளியே போனாலுமே அந்த மேட்ச்ல இந்தியா தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கை, காலு, மூஞ்சி, முகம், தலை, இடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே அடி வாங்கி அந்த மேட்ச்ல இந்தியா டிரா பண்றதுக்கு வெற்றிகரமான உதவியா இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் வச்சு ஆடினதுல ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் எல்லாருமே குழம்பியே போயிட்டாங்க. உசுர கொடுத்து ஆடி இருந்தாங்க. அந்த ஒரு மேட்ச்ல அஸ்வின் 128 பந்துகளுக்கு 39 ரன்களை வச்சிருந்தாரு. விகாரி ரொம்பவே கடுப்பேத்தி 161 பாலுக்கு 23 ரன்களை அடிச்சிருந்தாரு. இந்த ரெண்டு பேரால தான் அன்னைக்கு பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை இந்தியா ஜெயிச்சாங்க.